வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 67 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எபிசோட் 1 இருந்து தொடர்ச்சி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் சேனல் ஆரம்பித்து மாதக்கணக்காகுது, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எபிசோட் 1 இருந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து பாருங்கள். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு யூடியூப் கண்டென்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறையா வீடியோஸில் நான் வந்து இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இப்போது இந்த வருஷத்துக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இதை கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது யூடியூப் கண்டென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று ட்ரெண்டிங் கண்டென்ட்டு, இன்னொன்று எவர்கிரீன் கண்டென்ட். எந்த ஒரு சேனலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த 2ல் ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஸோ ட்ரெண்டிங் கண்டென்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக நடக்கிற விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸு, சோசியல் இஷ்யூஸாக இருக்கட்டும், இப்படி லேட்டஸ்ட்டாக நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒரு வீடியோவாக போடுறோம் அப்படின்னா அது ட்ரெண்டிங் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கோரி சேனலாக சொல்லலாம். ஒரு சார்ட் ஆஃப் ட்ரெண்டிங் வீடியோஸ் தான் வந்துட்டு அவர் போட்டுட்ருப்பார். அதாவது ட்ரெண்டிங்காக நடந்துகிட்டு இருக்க இஷ்யூஸை பற்றி தான் அவர் வீடியோஸ் மேக் பண்ணுவார், கரண்ட் அஃபேர்ஸை பற்றி. ஸோ அவர் சேனல் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். பட் அவர் முழுக்க அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஒரு சைடு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அவர் சேனலையும். இன்னொரு சைடு வந்துட்டு எவர்கிரீன் கண்டென்ட். எவர்கிரீன் கண்டென்ட்னா இப்போன்னு இல்லாமல் எப்பயுமே வந்துட்டு அந்த வீடியோஸ் வந்துட்டு மக்கள் பார்ப்பாங்க. ஸோ ட்ரெண்டிங் கண்டென்ட்டுக்கு எவர்கிரீன் கண்டென்ட்டும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்துட்டு இதுதான். ஸோ இப்போது கரண்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதை கரண்ட்டில் தான் மக்கள் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, ஒரு சோசியல் இஷ்யூ நடக்குது. இன்றைக்கி அதுக்கான ஒரு வீடியோ நீங்கள் உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதிகபட்சம் ஒரு மாதம் வரைக்கும் அதுக்கான ஒரு வியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் மந்த்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வியூஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். ரொம்ப அதிகமாக வியூஸ் போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியும், பட் டப்புன்னு வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிரும். சுத்தமாக வியூஸே வந்துட்டு போகாது 2வது மாதத்துலேருந்து. ஸோ ட்ரெண்டிங் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே அப்போ தான் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் வியூஸ் வந்துட்டு போகும். இன்னொரு சைடு எவர்கிரீன் கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு வியூஸ் போகாட்டினா கூட போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் அதிகமாக போகும். ஒரு ஸ்டேஜில் வியூஸ் உங்களுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். 10 வருஷம் 15 வருஷம் ஆனால் கூட உங்களுக்கு அந்த எவர்கிரீன் கண்டென்ட் வீடியோஸ்க்கு வியூஸ் வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு 2க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ட்ரெண்டிங் கண்டென்ட் வீடியோஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும், சீக்கிரமே வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் ரீச் ஆகலாம். பட் ரெவன்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு அந்தளவுக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கௌரி சேனல் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? ஸோ அவர் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு சில சோஷியல் இஷ்யூஸை பற்றிலாம் வீடியோஸ் போடும்போது அதுக்கு க்ரீன் டாலரே வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க, எல்லோ டாலர் தான் கொடுப்பாங்க. ஸோ எல்லோ டாலரை பற்றி தெரியாதவங்க சொல்லிக்கிறேன். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோக்கு, அதாவது உங்கள் சேனல் மானிட்டைசேஷன்லாம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோக்கு க்ரீன் டாலர் சிம்பிள் வந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும், பணம் வரும் யூடியூப்லேருந்து. உங்களுக்கு அதுக்கு பதிலாக மஞ்சள் டாலர் வந்துருச்சு, இல்லை கருப்பு டாலர் வந்துருச்சு அப்படின்னா சுத்தமாக ரெவன்யூவே வராது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ டாலர் சைன் அப்படிங்கிறது யூடியூபோடைய ரூல்ஸுக்கு ஓரளவுக்கு இணங்காத மாதிரி, அதாவது அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லாத கண்டென்ட்ஸுக்குலாம் வந்துட்டு எல்லோ டாலர் சைன் வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. அப்படி எல்லோ டாலர் சிம்பிள் கொடுத்துட்டாங்கன்னா அதில் ஆட்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு ப்ளே ஆகாது, ரெவன்யூ வந்துட்டு அந்தளவுக்கு வராது. இன்னொரு சைடு நான் சொன்ன மாதிரி ட்ரெண்டிங் கண்டென்ட் அப்படிங்கிறனால கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் வியூஸ் போகும். பட் உங்களுக்கு சீக்கிரத்தில் ரீச் ஆகிறதுக்கு இந்த ட்ரெண்டிங் கண்டென்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சைடு எவர்கிரீன் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு அந்த வீடியோஸ்க்கு வியூஸ் போகாட்டினாலும் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வியூஸ் கெயின் ஆகும். கண்டிப்பாக அந்த வீடியோஸ்க்கு வருஷங்கள் ஆக ஆக வியூஸ் வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு எண்டே வந்துட்டு இருக்காது, போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விளாகராக இருக்கீங்க, ஊராக போயிட்டு வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது திருச்சியை போயிட்டு ஒரு விளாக் எடுக்கிறீங்க, அடுத்து மதுரையை போயிட்டு ஒரு விளாக் எடுக்கிறீங்க, சென்னை, இப்படி ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு நீங்கள் ஒரு விளாக் எடுக்கிறீங்க, அங்கே இருக்கிற விஷயங்களை காமிக்கிறீங்க அப்படின்னா 10 வருஷம் ஆனாலும் திருச்சி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்காக அந்த வீடியோவை வியூவர்ஸ் பார்க்க தான் செய்வாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாத்துக்கும் வியூஸ் வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ குக்கிங் வீடியோஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா இந்த மாதிரியான விளாகிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு எவர்கிரீன் கண்டென்ட்குள்ளே வந்துடும். ட்ரெண்டிங் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸு, சோசியல் இஷ்யூஸு, இதெல்லாம் வந்துட்டு ட்ரெண்டிங் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பர்பஸுக்காக முதல்ல யூடியூப்பில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கண்டென்ட்டை சூஸ் பண்ணணும். பணம் சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எவர்கிரீன்
எவர்கிரீன் கண்டென்ட்டை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா ட்ரெண்டிங் கண்டென்ட்டுக்கு கரண்ட்டில் மட்டும் தான் வியூஸ் போகும், போக போக வியூஸ் போகாது. வியூஸ் போனால் தான் வந்து நமக்கு துட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே யூடியூப்லேருந்து வரும். ஸோ எவர்கிரீன் கண்டென்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்போயுமே உங்களுக்கு வியூஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ துட்டுங்கிறது உங்களுக்கு எப்போயுமே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக வந்தீங்கன்னா எவர்கிரீன் கண்டென்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசணும், இல்லை சோசியல் அவேர்னஸ் கொடுக்கணும், இப்படி சோசியல் இஷ்யூஸ் பாலிடிக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரெண்டிங் கண்டென்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சீக்கிரத்தில் வந்துட்டு ரீச் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஓவராலாக எந்த கண்டென்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணாலும் 2 விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று கண்டென்ட்டு, 2வது கன்சிஸ்டன்சி. ஸோ கண்டென்ட் வந்துட்டு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டாக இருக்கணும். நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ அது நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். நான் குவாலிட்டின்னு சொல்கிறது அந்த வீடியோ குவாலிட்டி, நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்கன்றதை நான் சொல்லலை. உங்களோட கண்டென்ட்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் சொல்லியிருக்க விஷயங்களை வர்த்தா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணணும். 2வது வந்துட்டு கன்சிஸ்டன்சி. ஸோ வாரத்துக்கு 3 வீடியோ போடுறீங்களா, வாரம் 3 வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு வாரம் போடுறது, ஒரு வாரம் கேப் விடுறது, இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ கன்சிஸ்டன்சியும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கான ரீச் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேரும் கொடுத்துருங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். மச்சி சண்டே பாய் ஃப்ரம் பாபா. பை.